ஆஹா ஹோ ஹோ. ஒரு வழியா நாங்க உங்களோட பசிக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். இருந்தாலும் சொல்றோம் இந்த நான் கூட நாங்க சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் வந்து எப்படியும் 100 டச் ஆகல, 100 அபோவ் போகும் நினைச்சனாலாம். கண்டிப்பா ஒரு 50 ரூபாய்க்குள்ள முடிஞ்சுச்சு. ஏன்னா இது வந்து ஹில்ஸ், கீழ இருந்து மேலட்டு வந்து அவங்க கொஞ்சம் டபுள் ரேட்ல வைப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 5 ரூபா பிஸ்கட் 5 ரூபா தான். நாங்கள் போகும்போது அந்த பிஸ்கட் வேணா காமிக்கிறேன், சரியான டேஸ்ட். நான் விட்டுருந்தா என்ன அந்த அப்பாவோட வாங்கிட்டு வந்திருப்பேன். நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்ன திரும்பி சமைச்சிட்டு திரும்பி மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதே மாதிரி நம்ம டெஸ்டினேஷன் நெருங்கியாச்சு. இதுதான் மேட்டூர், அது மகாராஜா மேட்டூர். அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். திருப்பூர்லேருந்து இவ்வளோ கஷ்டங்கள் தடைகள் இதெல்லாம் தாண்டி நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். தண்ணி வரும், தண்ணி வரும். இதுக்கு வழியெல்லாம் கிடையாது. தோட்டத்துக்குள்ளே பூந்து வந்தோம். அப்படி வெளில வரணும்னா நீங்கள் ஜீப்பில் வந்தீங்கன்னா அவங்க நேரம் ஒரே வெளில கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது ரோடு. ஆனால் அந்த ரோட்டில் வர்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு தான் நாங்கள் சரி அதில் வந்து என்ன காட்ட போகிறோம் அப்படி சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டோம், நேராக அந்த காட்டுக்குள்ளே தேயிலை தோட்டத்துக்குள்ளேயே பூந்து அதுக்குள்ளே வந்துட்டு சரி தனியாக ஏதாச்சும் ஒன்று காமிக்கலாம். ஏன்னா ரோடுன்னு அதில் என்ன இருக்க போகுது, அதனால தான் தேயிலை தோட்டத்துக்குள்ளேயே பூந்து வந்தாச்சு. வந்துட்டோம். பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். இதெல்லாம் தேயிலை தான். ஃபுல்லாக தேயிலை தான். அண்ணா நம்ம கேரட்டு நல்லா இருக்கா? கேரட்டு வாங்க. நம்ம ஊட்டி சைட்லலாம் கேரட்டு வேற ஏதாச்சும் போட்டுருப்பாங்க தெரியுமா இடையில. ஆனா இங்க அப்படி கிடையாது, எல்லாம் ஒரே இதுதான். ஆனா குளிர்ச்சியும் தருது. புரியல? குளிர்ச்சியும் தருது. மேல ஏற லைட்டா நல்லா இருக்கு. ஆனா வந்தாச்சு வாங்க கமான். எவ்வளோ தொலைவில் தாண்டி கடைசியில கொஞ்சம் இங்க வந்து நிக்கிறோம். அவங்க பாருங்க, சரியான வியூ பங்கு இதெல்லாம். அங்க பாரு, மேலே ஏறிடலாம். மூணு பேர்ண்ணா. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் மீண்டும் ஆள் ஓகே. யோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் இது மட்டும் வராது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. உள்ள வரதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்து வந்ததா ஆகணும். கிட்டத்தட்ட டிக்கெட்டோட விலை ஒரு ஆளுக்கு 30 ரூபா. நாங்கள் 3 பேர் 90 ரூபா. 5 வயசுக்குள்ள வந்திருந்தா டிக்கெட் கிடையாது அப்படின்னு அங்கே பாரு. நீ சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா தேனி இந்த பஸ் டிலே அப்ப நினைச்சோம் ஐயோ என்ன நிறைய பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததே பெருசுதான். ஆனா ஹாப்பி தான். ஒரு பிரச்சனை இல்லை. போற வழியில முன்னாடி உட்காந்துட்டோம்னா அது வியூ பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு போயிடலாம். செம்மையா பார்க்கலாம். அதுவும் இல்லாம கூட்டமே இருக்காது. ஆமா சீரியஸா கூட்டமே இருக்காது. நம்ம தான் போவோம். நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், கண்டக்டர் உட்காரவே இல்லை. இந்த வாட்டி உட்காந்துருவோம். உங்களுக்கு வியூ பாயிண்ட் என்னன்னா தெளிவா மைக் போட்டு உங்களுக்கு என்ன கரெக்டா சொல்லிடலாம். பஸ் டிராவல மொத்தமா இறக்கிடுறோங்க. வாங்க 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 கமான். பஞ்சு இருக்குதான்னு பார்க்கலாம். ஏய் மைக்கோட பஞ்சுடா. வலிக்கலையே. தொலைச்சு போடுறாதடா நீ. அதுல இவனுக்கு இந்த பஞ்சுக்கு அங்க அங்க இருந்து கிளம்பையில இருந்து அந்த மைக் பஞ்சுன்றான். லைட்டா கிஸ் வாங்குது எங்களுக்கு வயசாயிடுச்சுல. இப்போ இல்ல சும்மா சொல்றான். பஞ்ச காணோம் விடுறா போடுறோம். இதுல காணோம். மேல் ஜாக்கெட்ல இருக்கா? என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றான். என்ன கேட்டிருப்பா? யோ என்ன கேட்ட? என்னோட ஜாக்கெட் மேல் பாக்கெட்ல இருக்கு. ஐஜில் கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் காட்ட மாட்டேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல. இருங்க கொஞ்சம் பொறுங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல, அவ்வளோ சீக்கிரம் காட்ட பிடிச்சிருவோமா? சரி கவுண்ட் பண்ணலாமா?
5 4 3 3 2 1 பாருங்க எண்டுக்கே வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது அதை பார்த்து. பார்த்து தாங்க பின்னாடி நில்லு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. நீங்க பார்த்து நான் கூட லைட்டாக எதிர்பார்த்தேன் சொல்லு. ஆனால் வியூ பாயிண்ட் தரமாக இருக்கு. ஆனால் சேஃப் முக்கியம். ஏன்னா பார்லாம் வழுக்கு தண்ணி சத்தியமா சொல்றேன், ரொம்ப வழுக்குது. தாவும் இந்த சைடு மேலே ஏறிவா. நீ மேலே ஏறிக்க. வேற லெவல் வியூ. அந்த பாறை பாருங்க. மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆஃப் தி மொமெண்ட். மிஸ்ட் இருக்கனால உங்களுக்கு கரெக்டாக தெரியல. அது வேற எனக்கு டவுட்டாக இருக்கு. இல்ல அது போகுது. தரமாக இருக்கு. இது பெயர் தான் மகாராஜா மெட்டுடே. நம்ம மேகத்தை பாருங்க. இங்க நம்ம மேகம். வா, உங்க மேலே போயிடலாமா? அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. எங்க நீ மேலே இருக்கு, அங்கெல்லாம் போகலாம். செம்ம மிஸ்டாக இருக்குமாங்க. வா போகலாம். நம்ம போய் வீடியோ எடுத்துக்கலாம். வாங்க வாங்க, அங்கே போகலாம். வாங்க 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 வாங்க. இங்கே பாருங்க, இது கீழே விழுந்தா எலும்பு கூட தேராது கண்டிப்பா. ஆனா இந்த மாதிரி மொமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணாம வர முடியாது. ரிஸ்கா இருந்தாலும் எல்லா வயசுல ரிஸ்க் எடுக்கல, தப்பு இல்லை. வாங்க, வழியே இருக்கு நமக்கு. ஆனா இங்க அந்த சைடு யாரும் வந்ததில்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்ப நாங்க போனோம் அங்க ஒருத்தர், அங்க ஆல்ரெடி ஒருத்தர் பட்டையை போட்டு காப்பி வித்துட்டு இருக்காரு. டைமுக்குள்ள பஸ்ஸுக்கு போகணும். நம்மளுக்கு அது ஒண்ணு இருக்கு. ஏன்டா இவ்வளவும் தாண்டிட்டோம், பஸ்ஸா பிடிச்சிட மாட்டோமா? அந்த கஷ்டப்பட்டு பரவாயில்லடா. பார்த்து வாப்புங்க, அவனை பிடிச்சிக்கோ. தாங்க இந்த சைடு ஓரத்துலேயே வா. தாமை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஹையஸ்டான உச்சிக்கு வந்துட்டோம் நாங்கள். அவங்களும் சும்மா கீழே இருந்து எடுக்கிறாங்க. அவங்களாம் ஃபேமிலிஸோட வந்துருக்காங்க. அவங்களுக்கு அதுவே என்ஜாய்மெண்ட் தான், ஃபுல்ஃபில் தான் அவங்களுக்கு. அதெல்லாம் நமக்கு இங்கெல்லாம் கரண்ட் தொல்லையே இல்லை. ஆனா நல்லா இருக்கு. ஏன்னா கரண்டே போக காமிக்கணும்ல மேலே என்ன இருக்கு, இதுக்கு மேலே ஏதாச்சும் ஸ்பேஸ் இருக்கா. இது கூட எட்ஜு போயிடுவோம் நம்ம. எல்லாமே ரிஸ்க் எடுக்கிறது தான். உங்களுக்காகவே நாங்கள் இங்கே வந்து அங்கெல்லாம் இருக்கு பொங்கு. அந்த அங்கே போனால் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அங்கே முடிச்சுட்டு போகலாம். தெரியும் அப்படிதானே. சரி, பனிக்கு இதாக இருக்குண்ணா. வாங்க வாங்க வாங்க, போகலாம் போகலாம் வாங்க. மேகமலைனா மேகமலை தான். சத்தியமாக நான் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு நார்மலான பிளேஸு அப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன். உங்களுக்கு கேமராவில் அந்த மிஸ்டெல்லாம் கவர் ஆகுதான்னு எங்களுக்கு சரியாக தெரியல. ஊட்டியோட அவ்வளோக்கா இல்லைங்க. இது கம்மன் இருக்கு. எவரெஸ்ட் அதிகமாக இருக்கு. எவரெஸ்ட் அதிகமாக எவரெஸ்டா? உளராதரா போலராதடா. எவரெஸ்ட் வச்சு மழைங்க அதிகமாக இருக்கு. அந்த கெஸ்ஸு வாங்குது எங்களுக்கு. இப்போ ஆளே இல்லை இங்கே. நம்ம தான் இங்கே. இப்போ மகாராஜா மெட்டுக்கு மகாராஜா நம்ம தான். சாமி பொங்க, ஒரு மொரட்டு வியூ இருக்குவா. நாங்கள் என்ஜாய் பண்ணதை நீங்களும் அனுபவிக்கணும். கீழே இது விழுந்துடாத அப்புறம். இங்கேருந்து பார்ப்போங்க. எங்கேருந்து போகணும்? டைம் பார்த்துக்கோ. அங்கே 2-3 ரீல்ஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, நாங்கள் போகையில் உங்களுக்கு கண்டிப்பாக லாக் பண்ணுறோம். ஓகே ஜில்லு, இப்போ உங்களுக்கு காமிச்ச வியூ இருக்குல்ல, முடிவு வேறு எங்கெங்கே போகுது. உங்களுக்கு காமிச்ச வியூ வந்து இதுதான். நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே எனக்கு வீடியோ எடுத்துக்கலாம்டா. என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஜில்லு, பாய். ஹாய் ஜில்லு, ஒரு வழியாக நம்ம ட்ரிப்பை முடிச்சிட்டோம். எப்பயுமே ட்ரெயினில் வச்சு தான் நம்ம முடிப்போம். இந்த டைம் பஸ்ஸு ட்ராவலு, அதுவும் இல்லாமல் எண்டிங் வீடியோ. இது அவங்க எல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் எண்டிங் வீடியோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி
ஒரு இது சொல்கிறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏன் நாங்கள் மேகமலையிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு எடுக்கலன்னா ஃபுல் டயர்டு. ஏன்னா அங்கேருந்து ஓடி வந்தோம் டயர்டு. ஆமாம்மா, உங்களுக்கு சொல்ல மாட்டோம். நாங்கள் பஸ்ஸை பிடிச்சிட்டோம். ஆமாம், அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோம், வந்தோம், கீழே வந்து நீட்டாக சாப்பிட்டுட்டு. ரெண்டாவது இன்னொரு என்ன பிரச்சனைனா ஃபுட்டேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. அதையும் ஃபேஸ் பண்ணி கடைசியில் அதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஆனால் ட்ரிப் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. சீக்கிரம் உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். போய் எடிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும். இந்த ட்ரிப் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் 3 பேர் எந்த வித பிரச்சனை இல்லைன்னா எங்கள் 3 பேர் வந்த பிரச்சனையை கம்ஃபர்டபுள் பண்ணிட்டோம். இப்போ பிரச்சனை எப்படின்னா, இப்போ அவங்களா கூப்பிட்டு வந்திருந்தோம்னா சண்டை வந்துருக்கோம். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வந்த பிரச்சனை தான். ஆனால் இந்த டைம் உனக்கு அந்த சுந்தர் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோறுக்குன்னு சரி என்னவோ சாப்பிடு. சரி சாப்பிடு. சாப்பிடுங்க guys. இதெல்லாம் வேணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து சீரியஸ் பாருங்க. பாய் பாய் அண்ட் ஜில்லு ஸ்குவாட். ஓகே ஜில்லு பாய். அதுவும் இல்லாமல் இன்னொன்று மறந்துட்டோம். இதுக்கு நம்ம வந்து பிரிஞ்சு போகிற நேரம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, பங்கு வந்துட்டு ஊருக்கு போற காரணத்தினால வேற பஸ், நாங்க வேற பஸ். நாங்க டைரக்டா திருப்பி போயிருவோம். பங்கு வந்து செம்பட்டி போயிருவாங்க. ஸோ ஓகே பாய் பாய். லவ் யூ சார். ஓகே, அடுத்த ட்ரிப்ல கண்டிப்பா சீக்கிரமா மீட் பண்ணுவோம். சீக்கிரம் வீடியோஸ் வந்துடும். ஓகே பாய். ஓகே ஜில்லு பாய். நம்ம செம்பட்டி வந்தாச்சு. நம்ம பசங்கள்லாம் திருப்பூர் பஸ் எடுத்து போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருட்டில் ஒன்றுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. இதோட நம்ம தேனி சீரீஸை முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து என்ன இதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், சீரீஸில் பார்க்கலாம். ஓகே ஜில்லு பாய்.